கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகும். இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துவதற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். பரலோகத்தில் வாசமாய் இருந்து பூமியின் மனுமக்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கு கர்த்தருடைய புஸ்தகத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். எங்கள் தகப்பன் எங்களோட கூட இருந்து பாவங்கள் எல்லாவற்றின் பொறுத்தங்களை மன்னித்து ஆவியான சத்தத்தை நாங்கள் உணர்வுடைய கர்த்தத்திற்கு செல்ல ஞானத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, நாங்கள் தெளிவுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்பு மிக்க பரமபிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற மகத்துவமான உண்மைகளை அறிந்து கொள்ள பிரயாசப்படும். ஒருவேளை இந்த செய்தியை முன்பாக விளங்கி கொண்ட அந்த நிலைப்பாட்டை விட்டு முற்றிலும் மாற்றாக கூடுதலான வெளிச்சங்கள் கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அவைகளை சரியாய் புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் தந்ததினாலே இந்த நாளிலே இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். அநேகருக்கு என்ன புரிவது இல்லை என்றால், வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு நாம் போதிக்கிற காரியங்கள் சில சமயங்களிலே காலத்துக்கு முந்தி அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படும் பொழுது அதில் குறைபாடு காணப்படும் என்று வேதம் சொல்கிற உண்மை அவர்களுக்கு விளங்குவதில்லை. நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே சரியாக இருக்கணும், யாரும் தப்பு கண்டுபிடிச்சிடக்கூடாது என்று நினைக்கிற நிலையிலே இன்னைக்கு சபையினுடைய அநேகரின் சூழ்நிலை காணப்படுகிறது. நான் பேசுற செய்தியை நானே குறைபாடு கண்டுபிடித்து திருத்துற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அது நிச்சயமாகவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ புரிந்து வைத்திருக்கிற அந்த நிலைப்பாட்டு 2019-20 உண்டாகியிருக்குமானா, இப்போ கிறிஸ்துவுக்கு எழுப்பி பிரகாசிப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசங்கள் இல்லாமல் போயிருக்கும் என்பதை நிச்சயமாக உணர முடிகிறது. சொல்கிற செய்திகளிலே குறைபாட்டை யாரும் வெளிப்படுத்தாத அந்த சூழ்நிலையில காலத்தை அறியக்கூடாது என்கிற அந்த மனநிலையை சொல்கிறதை தவிர செய்தியில குறைபாடை எவரும் சுட்டிக்காட்டாத அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு முறையும் நான் போதித்த செய்தியில இருக்கக்கூடிய குறைபாட்டை தேவனுடைய கிருபையினாலே ஆவியானவருடைய வெளிப்படுத்தினாலே கண்டுபிடித்து மீண்டும் அதே செய்தியை மாற்றி பேசுகிறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்காகவும் தைரியத்திற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவதாக நாம் இந்த பாடத்தை படிக்க தொடங்கிய பொழுது பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு கால கணக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கால தீர்க்க தரிசனங்கள் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அதுல விசேஷமாக 2ஆம் வருகைக்கு சம்பந்தமான காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கால கணக்குல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் நடக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டோம்.
பரிசுத்த ஸ்தலத்துல என்ன கால கணக்கு இருக்கிறது, மாதிரி என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படும் பொழுது வருஷங்களின் வாரம் என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதை ஆண்டவர் இரண்டாக பிரித்திருக்கிறார். 6 விவசாய வருஷமாகவும் ஒரு ஓய்வு வருஷமாகவும் அவர் பிரித்திருக்கிறார். இந்த 6 விவசாய வருஷத்தை அவர் இரண்டாக பிரித்திருக்கிறார். 4 வருஷம் தங்களுடைய 2ஆம் தசம பாகத்தை செலுத்துவதற்கு பரிசுத்த ஸ்தலத்தை நாட வேண்டும். 2 வருஷம் தங்களுடைய 2ஆம் தசம பாகத்தை செலுத்துவதற்கு அவர்கள் வீட்டிலேயே இருந்து விட வேண்டும். அதாவது 4 ஆண்டுகள் பரிசுத்த ஸ்தலத்தின் நிழல் மூலமாக செயல்பட வேண்டும். 2 ஆண்டுகள் நிழலை தவிர்த்து விட்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்கிற உண்மையை நம்ம அறிந்து கொண்டோம். இன்னும் பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வுகள் நிஜத்தில் நிறைவேறும் போது முதல் 7 மாதங்கள் தான். 7வது மாதத்தை ஆண்டவர் கடைசி மாதமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுவும் முதலாவது மாதத்துல ரட்சிப்பின் திட்டத்திற்கு தொடக்கமான சம்பவங்களும், 7வது மாதத்துல ரட்சிப்பின் திட்டத்திற்கு முடிவுக்கு தொடர்பான சம்பவங்களும் அங்கே நடக்கும் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். இந்த மாதிரிகளில் சொல்லப்பட்டிருக்கிற காலத்தின்படியே அந்த நிகழ்வுகள், அந்த சம்பவங்கள் நிஜமாக நிறைவேறும் போது எந்த ஆண்டுல நிறைவேறுதோ அந்த ஆண்டினுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதத்திலும் நாளிலும் தான் நடக்கும் என்கிற உண்மையும் நம்ம விளங்கி கொண்டோம். இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காலத்தை குறித்து படிக்கும் பொழுது மாதத்தை துவக்குகிற அதிகாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொண்டோம். நீங்க ஒருவேளை மாதப்பிறப்பு ஆராதனை 1ஆம் நாள்ல நீங்க நடத்துற ஒரு அனுபவம் இருக்கலாம். அது வேதாகமத்தை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. பாபிலோனுடைய கலாச்சாரத்தை பார்த்து, பாபிலோனுடைய கிறிஸ்தவர்கள் செய்கிறதை பார்த்து திருச்சபைக்குள்ள புகுக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை நாம் மறுக்க முடியாது. வேதாகமத்தின்படி மாதத்தை இனி துவக்குகிற அதிகாரம் கிறிஸ்துவனிடத்திலேயே இருக்கிறது. அதே மாதிரி 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமியில மாத பிறப்பை கிறிஸ்து அறிவிக்க தேவனால ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனை தொழுது கொள்வதற்காக பரலோகம் செல்வார்கள் என்பதையும் நம்ம அறிந்து இருக்கிறோம். அது வரைக்கும் காத்தா இருக்கணும், முந்தி செயல்படக்கூடாது. இன்னும் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது இயேசுவின் 2ஆம் வருகை நாள் என்பது கிருபையின் கால முடிவின் நாள் என்பதை நம்ம விளங்கிக் கொண்டோம். அதாவது 2ஆம் வருகை, இயேசுவினுடைய 2ஆம் வருகை நாள் என்பது கிருபையின் கால முடிவு நாள்ல தொடங்கி அவர் மேகத்தின் மீது காட்சியடிக்கும் அந்த நாள் வரைக்கும் உள்ள காலம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். அதுதான் மணியையும் பதரையும் பிரிக்கிற காலமும் கூட என்பதையும் நம்ம விளங்கி கொண்டோம். கிருபையின் காலமானது யூத நாட்காட்டிப்படி 7ஆம் மாதம் 15ஆம் நாளில் தான் நிறைவடைகிறது. அதில இருந்து இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கான நாள் தொடங்குகிறது. எந்த வருடத்துல கிருபையின் காலம் முடிந்தாலும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க, எந்த வருடத்துல கிருபையை ஆண்டவர் முடிக்க தீர்மானித்தாலும் அவர் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் முடிப்பார். அதுதான் நமக்கு பரிசுத்தர் சொல்லிக்கிற உண்மை. நம்ம கலங்கலாம் வேண்டியதில்லை, பயப்படலாம் வேண்டியதில்லை. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஓடலாம். இயேசு கிறிஸ்து 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில பஸ்காவாக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தம் சொல்லுகிறது. அதை 31ஆம் ஆண்டில் இயேசு நிறைவேற்றும் போது அந்த மாதத்தினுடைய அந்த நாளிலே பஸ்கா அடிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நுட்ப நியாய விசாரணையுடைய தொடக்கம் அந்த நாள்ல அந்த தேதியில சரியாக யூத நாட்காட்டிப்படி அது நடந்தது என்பதை அறிகிறோம். அப்படி போல 7ஆம் மாதம் 15ஆம் தேதி என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளை தொடங்குகிற ஒரு நாள். அது கிருபையின் கால முடிவு. அது எப்பந்தான் முடியும் அப்படின்னா எந்த ஆண்டுல முடிஞ்சாலும் சரி அது 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் முடியும். இன்னும் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது, அதாவது
கிருபையின் காலம் எப்ப முடியும்னு படிச்சிட்டோம். வருஷம் தான் தெரியல, மாதம் நமக்கு நல்லா தெரியுது, தேதி நல்லா தெரியுது. அதனுடைய வருஷத்தையும் கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய இன்னொரு எச்சரிப்பையும் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா படித்தோம். அந்த எச்சரிப்பின் செய்தியின்படி உன்னை சந்திக்கும் காலம் என்கிற தலைப்பின் கீழே 3ஆம் தூதனுடைய வேலை முடியும் போது உலகத்திற்கான கிருபையின் காலம் முடிந்துவிடும் என்பதையும் நம்ம அறிந்தோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சபைக்கு கிருபையின் காலம் முன்னதாக முடிந்துவிடும். அது எப்ப முடியும் அப்படின்னு படிக்கும் பொழுது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு கிருபையின் காலம் முடிந்திருக்கும் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது நியாயம் விசாரிக்கப்பட்டு முத்திரிடப்படுகிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொண்டோம். மனிதனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு மரண படுக்கை வரைக்கும் கூட வாய்ப்பு கிடையாது, காலம் கிடையாது. எப்ப வேணாலும் பரலோக நியாய சங்கத்துக்கு முன்பாக நம்ம பெயர் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு தூதனாலே முத்திரிடப்படுவோம், அல்லது முத்திரிட தூதன் நம்மை கடந்து போவான், பதிவிடுகிற தூதன் ஆயிற்று என்று சொல்லிவிடுவான். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் போய் ஒரு வருஷத்தை பார்த்து அந்த வருஷத்தினுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யூத கேலண்டர் படி கிருபையின் காலம் முடியும் அப்படின்னு சொல்லி படிச்சு, அப்ப இன்னும் இத்தனை வருஷம் இருக்கா அப்படின்லாம் இருக்கலாம் முடியாது. இப்போ ஆண்டவர் அந்த செய்தியை சொல்லும் பொழுது, அந்த உண்மையை வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஒரு மகத்துவத்தை வெளிப்படுத்தாருன்னா, இப்போ ஒவ்வொரு ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் நியாய விசாரணை முடித்துக் கொண்டு இருக்கிறார் என்கிற உண்மையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம மறந்து விட கூடாது. இதுதான் முடிவு காலம். இப்பதான் எத்தனையோ காலங்கள் பார்த்திருக்கிறோம். முடிவு காலம் இதுதான் அப்படின்னு அறியும் பொழுது வரப்போகிற ஒரு முடிவு காலத்தை குறித்து தீர்க்கதரிசி பேசுறாங்க. அது தானியேல் புத்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்துடைய கால கணக்கை விளங்கிக் கொள்ளும் பொழுது நம்ம முடிவு காலத்துக்கு வந்துவிட்டோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம படித்தோம். இப்போ தானியேல் 12ஆம் அதிகாரத்தை எப்படி விளங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு உண்டாயிருப்பதனால நிச்சயமாக நம்ம முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டோம். அது மாத்திரமல்ல, படிக்கும் பொழுது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டாலும் யூத நாட்காட்டிப்படி 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில தான் அறிவிக்கப்படும். ஒருவேளை நம்ம கேலண்டருக்கு வந்தீங்கன்னு சொன்னா மார்ச் ஏப்ரல்ல அது அறிவிக்கப்படலாம், வேற எப்பவும் அறிவிக்கப்படாது. இப்போ நீங்க ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருமா, இந்த மாசம் வருமா, அடுத்த மாசம் வருமானு கேட்டா வராது. இது பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காலக்கணக்கு தானியேல் புத்தகம் வெளிப்படுத்துகிற உண்மை. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நிச்சயமாகவே வாசல் அருகே வந்துவிட்டார் என்கிற உண்மையை விளங்கிக் கொள்ள போகிறோம். அதாவது வருடத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இயேசுவினுடைய வருகை, கிருபையின் காலத்தினுடைய முடிவு எப்ப இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். ஒரு குறிப்பை நான் வாசிக்க போகிறேன். இந்த காலத்தை அறியணுமா வேண்டாமா, நம்ம முதல்ல ஒரு தெளிவு உண்டாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இவர் நேரடியா போய் பின் பாயிண்டடா இந்த ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில கிருபையின் காலம் முடிந்துவிடும், இந்த ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துவிடும் என்று நம்ம படிக்க போகிறதுனால, இன்னும் ஒரு முறை காலத்தை அறிகிறதை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு திட்டவட்டமான நேரத்தை அறிவிப்பது அநேக பிரிவிடமிருந்து பெரும் எதிர்ப்பை எழுப்பியது. 1844ஆம் ஆண்டுல இயேசு வருவார் என்று போதித்த அந்த சம்பவத்தை குறித்து, அந்த சூழ்நிலையை தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாங்க.
மையம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகைக்கு நாளை குறிக்க கூடாது என்று ஒரு கூட்டம், நாளை குறித்து பேசுகிற ஒரு கூட்டம். பிரசங்க மேடையில் உள்ள ஊழியர்களிடம் இருந்து பொறுப்பற்றவர்கள் வரைக்கும் அவன் பரலோக துணிகர பாவி என்று தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் நிறைவேறின. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார். இரட்சகரை நேசிப்பதாக கூறிக்கொண்ட அநேகர் இரண்டாம் வருகையின் கோட்பாட்டிற்கு தங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று அறிவித்தார். அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே ஆட்சேபித்தனர். இன்னைக்கு அதே சூழ்நிலை தான். ஆனால் தேவனுடைய சகலத்தையும் பார்க்கிற கண் அவர்களுடைய இருதயங்களை படித்து நீதியில் உலகை நியாயத்திற்கு கிறிஸ்து வருவதை கேட்க அவர்கள் விரும்பவில்லை. நான் சொல்லல, அன்னைக்கு நடந்த சரித்திரத்தை தீர்க்கதரிசி பதிவிடும்போது சொல்றாங்க, காலத்தை அறிய மறுக்கிறவர்கள் இயேசு வருகிறதை விரும்பவில்லை. அவர்கள் விசுவாசமற்ற ஊழியக்காரர்களாக இருந்தனர். ஆகையால் அவர்கள் அவர்களுடைய தேவனை சந்திக்க பயந்தார்கள். சாத்தானும் அவருடைய தூதர்களும் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய ஜனம் அவர் மீது மிக குறைந்த அன்பை கொண்டிருந்தனர் என்றும் அவர்கள் அவர் தோன்றுவதை விரும்பவில்லை என்றும் கிறிஸ்துவின் முகத்திலும் பரிசுத்த தூதர்களின் முகத்திலும் ஏளனத்தை வீசினர். அவர் வரப்போறாரு என்கிறத உறுதிப்படுத்த போகிறது காலக்கணக்கு மட்டும்தான். அடையாளங்கள் எல்லாம் நீங்க பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க, நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கணக்கு அவர் வரப்போறார் என்பதை உறுதிப்படுத்தும். அதை உறுதிப்படுத்துற அளவுக்கு ஆதாரத்தோடு அது சொல்லப்படும் பொழுது அது குறைபாடு இருக்கலாம். ஆனா ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பிள்ளைகளை சாத்தா என்ன சொல்றான் அப்படின்னா, இயேசு வருவதை அவர்கள் பார்க்க விரும்பவில்லையா? கிறிஸ்துவின் முகத்திலும் தூதருடைய முகத்திலும் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஏளனத்தை வீசினான் என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. நாளையும் நேரத்தையும் ஒரு மனிதனும் அறியான் என்பதுதான் இரண்டாம் வருகை நம்பிக்கையை நிராகரிப்பவர்களால் மிக அடிக்கடி வைக்கப்படுகிற வாதமாகும். நமக்கு நீங்க நிறைய தீர்க்கதரிசி குறிப்புகள் கூட இருக்கிறது, காலத்தை கணிக்க கூடாது என்பதற்கு. அதெல்லாம் குறித்த முன்னதாக ஆராய்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். இந்த வசனத்தின் தெளிவான மற்றும் இணக்கமான விளக்கம் தேவனை தேடுகிறவர்களால் வழங்கப்பட்டது. அந்த விளக்கத்தை தான் கீழே எழுதுறாங்க. யாரால கொடுக்கப்படுகிறது? தேவனை தேடுகிறவர்களால கொடுக்கப்படுது. இந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்கிறது. நம்ம பாட்டுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு ஓட முடியாது, அந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்கிறது. மேலும் அவர்களை எதிர்க்கின்றவர்களால் செய்யப்பட்டதன் தவறான பயன்பாடு தெளிவாக காட்டப்பட்டது. கடைசி முறையாக அவர் ஆலயத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஒலிவ மலையின் மீது அவருடைய சீஷர்களுடன் அந்த மறக்க முடியாத உரையாடலில் கிறிஸ்துவால் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டன. சீஷர்கள் கேள்வியை கேட்டிருந்தார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு அவர்களுக்கு அடையாளம் கொடுத்த பின்னர் சொன்னார், அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமயமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்றார். 2 வசனங்களை குறிப்பிடுறாங்க. ஒண்ணு, அவருடைய வருகை நாளை அறிய முடியாது, அடையாளங்கள்லாம் நிறைவேறுக்கும் போது அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது என்பதை நீ புரிஞ்சிக்க அப்படிங்கிறாங்க. இரட்சகரின் ஒரு வசனம் மற்றொன்றை அழிக்கும்படி செய்யக்கூடாது. அப்போ இந்த 2 வசனமும் முரண்பாடானது. ஒண்ணு அறிய முடியாது, ஒண்ணு அறிந்து கொள்ளலாம். காலத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம் என்பது அறிந்து கொள்ளலாம் என்பதை நீங்க மறைச்சிடக்கூடாது. அறியக்கூடாது என்பதை பிடிச்சுக்கிட்டு அறிந்து கொள்ளலாங்கிறத மறைச்சிட கூடாது. 2ஐயும் விளங்கிக்க தெரியணும். அதை நான் பல முறை மிக தெளிவாக விளக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். முதல் பாடத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம அறிய முடியாது, 1ஆம் தூதன் 2ஆம் தூதனுடைய காலத்தில் நம்ம அறிய முடியாது, 3ஆம் தூதனுடைய காலத்துல இயேசுவுடைய வருகை நாளை அறிய வேண்டும், அது அறிவிக்கவும் படும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் வரும் நாளையோ எந்த ஒரு மனிதனும் அறியவில்லை என்றாலும் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அது சமயமாய் இருக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று. இக்காலம் டிபேட்.
சமயமா இருக்கும்போது நீ அறிஞ்சுக்கணும். சமயமா இருக்கும்போது அந்த நாளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் தூதனுடைய செய்தி காலத்தில் நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய எச்சரிக்கையை புறக்கணித்து அவருடைய வருகை அருகில் இருக்கும் போது அறிய மறுப்பது அல்லது புறக்கணிப்பது, ஜலப்பிரளயம் எப்போது வருகிறது என்பதை அறிய விரும்பாத நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இருந்தது போல அது நமக்கும் ஆபத்தானதாக இருக்கும் என்று நாம் மேலும் கற்பிக்கப்படுகிறோம். அறிய வேண்டிய காலத்துல அறிய மறுத்தா விழித்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். அறிய வேண்டிய காலத்துல அறிய மறுத்தால் நோவா காலத்தினுடைய துன்மார்க்கனுடைய நிலை அவருடைய நிலை என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. அதே அதிகாரத்தில் உள்ள உவமை உண்மையுள்ள மற்றும் உண்மையற்ற ஊழியரை வேறுபடுத்தி என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் இருதயத்தில் சொன்னவனுக்கு அழிவை அளிக்கிறது. அது காத்திருந்து அவருடைய வருகையை போதிக்கிறவர்களுக்கும் மற்றும் மறுக்கிறவர்களுக்கும் கிறிஸ்து எந்த வெளிச்சத்தை கருத்தில் கொண்டு பலன் அளிப்பார் என்பதை காட்டுகிறது. எந்த வெளிச்சத்தை அடிப்படை வச்சு பலன் தெரியுமா? காலம் நெருங்கின பிறகு அவர் வருகை நாளே அறிகிற வைத்தினார். அறிய மறுத்த பலன் இல்லை. அதன் அடிப்படையில தான் ஆண்டவர் வானத்தையில அந்த நாளை அறிவிக்கும் போது அதை கேட்கக்கூடிய செவியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ நாளை தெரியவே முடியாதுங்கிற அதை கேட்க மாட்டான். விழித்திருங்க அவர் கூறுகிறார். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் என்று. நீங்கள் விழித்திராவிட்டால் திருடனை மேல் உங்கள் மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். திருடன் விழித்திராதவனுக்கு தான் திருடனை போல வருகை, விழித்திருக்கிறவர்களுக்கு அல்ல. கர்த்தருடைய வருகை திடுக்கிடும் வகையில் இருக்க போகிற ஒரு கூட்டத்தை பற்றி பவுல் பேசுகிறார். இரவு திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சபைக்கும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது அழிவில் சடுகையாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஆனால் இரட்சகரின் எச்சரிக்கைக்கு செவி சாய்த்தவர்களுக்காக அவர் சேர்க்கிறார். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விளக்கம் என்பது காலத்தை அறியலாமா அறியக்கூடாதா என்பதற்காகத்தான். இவ்வாறாக கிறிஸ்துவின் வருகையின் நெருக்கத்தை பற்றி அறியாமையில் இருக்க மனிதர்களுக்கு வேத வாக்கியம் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கவில்லை என்று காட்டப்பட்டது. ஆனால் சத்தியத்தை நிராகரிக்க ஒரு சாக்குப்போக்கை மட்டும் விரும்பியவர்கள் இந்த விளக்கத்திற்கு தங்கள் காதுகளை மூடினார்கள். மேலும் நாளையும் ஒருவன் அறியான் என்ற வார்த்தைகள் தைரியமான கேலி செய்பவன் மூலம் மற்றும் கிறிஸ்துவின் ஊழியர் என்று காட்டிக்கொள்பவர்கள் மூலமும் கூட எதிரொலித்தது. மக்கள் உற்சாகமடைந்து ரட்சிப்பின் வழியை விசாரிக்க தொடங்கிய போது அவர்களுக்கும் சத்தியத்திற்கும் இடையில் போதர்கள் நுழைந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தவறாக விளக்குவதன் மூலம் அவர்களின் அச்சத்தை அமைதிப்படுத்த முயன்றனர். விசுவாசமற்ற காவலர்கள் பெரும் ஏமாற்றுக்காரரின் வேலையில் ஒன்றிணைந்து தேவன் சமாதானம் என்று பேசாத போது சமாதானம் என்று சத்தமிட்டனர். கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள பரிசேயர்களைப் போலவே பலர் பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்களாகவே நுழைய மறுத்து உள்ளே நுழைகின்றவர்களை அவர்கள் தடுத்தனர். இந்த ஆத்துமாக்களின் இரத்தம் அவர்களுடைய கரத்திலே கேட்கப்படும். இதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறதுனாலே என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அந்த கால தரிசனத்தை விளங்கிக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். இன்னொரு வசனத்தை தீர்க்கதரிசி குறிப்பிடுவது எப்படி குறிப்பிடுறாங்க பாருங்க. இது நம்ம செய்ய முடியாது, தீர்க்கதரிசி தான் செய்ய முடியும். சகோதரரை, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அவங்க ஒரு சென்டென்ஸ் சேர்க்கிறாங்க அந்த வசனத்துல. நம் தேவனுடைய வருகையின் நேரத்தை நாம் அறியக்கூடாது என்றாலும் அது சமீபமாய் இருக்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். நம்ம ஏன் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது சமீபமாய் வரும்பொழுது அறிந்து கொள்ளலாம். God declares the day and hour. நாம இப்ப படிக்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அவர் அறிவிப்பார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு முரண்பாடாலாம் இருக்காது. எனக்கு அன்புடைய பிள்ளைகளே,
இந்த காலத்தை அறிந்தே ஆக வேண்டும். இன்னும் நிறைய உண்டு, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப படிக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை, படித்தே ஆக வேண்டும். சரி, இப்ப நம்ம பரிசுத்தலத்துல நிறைவேறிய கால கணக்க கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். நிறைவேறிச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன். எல்லாமே நிறைவேறி விட்டது, ஒன்ன தவிர. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரண நாள். 31ஆம் ஆண்டில அது பரிசுத்தலத்தில் சொன்னது போலவே 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில இயேசு கொல்லப்பட்டார். அந்த குறிப்பிட்ட நேரம் கூட அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் தான் இயேசு ஜீவனை விட்டார். ஓய்வு நாளுக்கு மறுநாள்ல கதிர்கட்டு அசைவாடப்பட வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல நடந்தது. அவருடைய உயிர்த்தெழுதலோட கூட முதற் பலன் நிறைய பேர் அங்க உயிர்த்தெழுகிறத இங்க பார்க்க முடியும். புதிய போஜனத்தை 50ஆம் நாள்ல படைக்க வேண்டும். புதிதாக்கப்பட்ட சீஷர்கள் மேல் முன்மாறி ஊற்றப்பட்டது 50ஆவது நாளில். அப்பதான் பரலோகத்துல தீர்க்கதரிசன எழுத்துக்கு போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இனாகிரேஷன், அவர் ஒரு ஆசாரியராக அந்த இனாகிரேஷன் செரிமனி நடக்கும். அதனுடைய அடையாளமா தான் சீஷர்கள் மீது என்ன செய்யப்படும் சொன்னா முன்மாறி ஊற்றப்படும். பரிசுத்த ஸ்தலம் பாவ நிவாரண நாளான 7ஆம் மாதம் 10ஆம் தேதி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதன்படி சரியாக 1144ஆம் ஆண்டு யூத கேலண்டர் படி அக்டோபர் 22ஆம் தேதி, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்பது அக்டோபர் 22ஆம் தேதி அது நடந்தது. இந்த 2340 நிறைய கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. மிக தெளிவாக இருக்கிறது உபதேசம். நம்ம அவங்களுடைய கேலி கிண்டல் எல்லாம் பூந்துடாதீங்க. ஏதாவது சந்தேகம் தான் நான் கேளுங்க, நிச்சயமா நான் சொல்லி தரேன். நான் அது குறித்து ஒரு சீரீஸே போட்டிருக்கேன் 2340 குறித்து. சரி, இப்ப நிறைவேறாத ஒரு காலக்கணக்கு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி சேர்ப்பின் பண்டிகை, அதுதான் கூடார பண்டிகை கூட. நம்ம படிச்சிருக்கிறோம். அது கிருபையின் கால முடிவுனா இயேசுனுடைய 2ஆம் வருகையினுடைய ஆரம்ப. இதனுடைய வருஷம் நமக்கு தெரியாது, மாதமும் நாள் தான். வருஷம் தெரிஞ்சுட்டு அது எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். நம்ம விளங்கி கொள்ளாத ஒரு காரியம் இருக்கிறது. வருஷங்களின் வார பிரமாணம். ஆண்டவர் 7 வருஷம், அதுல 6 விவசாய வருஷம், ஒரு ஓய்வு வருஷம் சொல்லியிருக்கார். இந்த 6 விவசாய வருஷத்தை 4 பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்த ஊழியம் செய்கிற வருஷமாகவும் 2 பரிசுத்த ஸ்தலத்தை சாராத வருஷமாகவும் சொல்லியிருப்பார். நம்ம இதை விளங்கி கொள்ள வேண்டும். இதனுடைய நிஜ அர்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். சரி, முதல்ல இதை படிப்போம். வருஷங்களின் வார பிரமாணத்தின் 7 வருஷம், அது 2ஆ பிரிச்சிருக்காரு இல்லையா? 6 விவசாய வருஷமும் ஒரு ஓய்வு வருஷம். இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வருஷங்களின் வாரம், அதுல ஒவ்வொரு வருஷமும் நிஜ கணக்குல நிறைவேறும் போது எத்தனை வருஷம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக பைபிள்ல இருந்து அதை சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இது ஒவ்வொரு வருஷமும் எத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்ம சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த பெரிய தியாலஜி படிச்சவனா இல்ல நிறைய ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெரிய போதகர் அப்படின்னு பேர் வச்சவனா. ஒரு போதகர் என்ற சொன்னாரு, நீர் காலத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு, பிறகு உங்க பிரசங்கத்தை ஒருத்தர் கூட கேட்க மாட்டான், நீங்க பிரசங்கம் பண்ண முடியாம ஆயிடுவாங்க அப்படின்னு. நான் பிரசங்கிப்பது சாப்பாட்டுக்கு இல்லை, என் தேவன் எனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் யாருகிட்டையும் நான் ரூபாய் வாங்கி ஊழியம் செய்ததில்லை. சரி, இப்ப நான் சொல்லுற இந்த கருத்து ஏதோ நான் பேசுகிற கருத்தாகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது இந்த 6 வருஷம் என்ன, ஒரு வருஷம் என்ன, இந்த 7 வருஷம் என்ன அப்படின்னு நான் சொல்லுகிற அந்த கருத்தை நான் தான் சொல்லுவதாக நினைக்கிறாங்க. முதல்ல நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா போக போக ஆண்டவரே, நீ இல்லடா, உனக்கு முந்தியே இந்த சபையில இந்த சத்தியம் இருக்கிறது, இந்த சபை அதை மூடி மறைச்சிச்சு, அதை குறித்து பேசாம போயிடுச்சு, அது அவசியம் இல்லாத நினைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சபையில அந்த 1844 ஏமாற்றத்தை கடந்து வந்து உண்மையாக இருந்த ஒரு சகோதரன், மிஷினரி ஊழியராக முதலாக சபையிலிருந்து புறப்பட்டு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக போய் மிகப்பெரிய நஷ்டங்களை சந்தித்த ஒரு சகோதரன்.
ஜேஎன் ஆண்ட்ரூஸ். 1883 ஆண்டுல நம்முடைய ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் என்ற பத்திரிகையில இந்த காலக்கணக்கு விளக்கி 6 வாரங்கள் அவர் தொடர்ச்சியாக பதிவிட்டதை நீங்க பார்க்கலாம். அதுல அவர் போட்ட கணக்குல சில தவறுகள் இருந்தாலும் அவர் உபயோகப்படுத்திய அந்த சிஸ்டம், அவர் புரிந்து கொள்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த மூல ஆதாரம் வேதாகமத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இருப்பதனால அதே காலகட்டத்தில் அநேகர் காலங்களை குறித்த பொழுது தீர்க்கதரிசியால கடிந்து கொள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பத்திரிகையில பகிரங்கமாக காலக்கணக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ஒன்றை மாத்திரம் தீர்க்கதரிசி கடிந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அந்த வெளிப்பாடு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து முறைப்படி வந்த ஒன்றா ஆகும். நான் வாசிக்கிறேன். 6 ஆண்டுகள் பயிரிடப்பட்ட பிறகு 7வது ஆண்டு பயிரிடப்படாமல் இருக்க வேண்டிய வருஷங்களின் வாரம் நிச்சயமாக இது 7000 ஆண்டுகளின் பெரிய வாரத்தின் ஒரு மாதிரியாகும். 7 வருஷங்கிறது 7000 ஆண்டுகள். இதில் பூமி 6000 ஆண்டுகளில் அதன் குடிகளால் பயிரிடப்பட்ட பிறகு அது 1000 ஆண்டுகளின் 7வது காலகட்டத்தில் பயிரிடப்படாமலும் பாலடைந்தும் இருக்கும். ஆனால் இது மட்டுமல்ல, இந்த 7 வாரங்களுக்கு பிறகு யூபிலி ஆண்டு வந்தது. இந்த ஆண்டில் நாடு முழுவதிலும் குடிகள் அனைவருக்கும் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சுதந்திர வீதத்திற்கு திரும்பினார்கள். பூமி 1000 வருடங்கள் பயிரிடப்படாமல் இருக்கும் பெரிய ஓய்வுக்கு பிறகு 7000 வருடங்கள் என்ற மாபெரும் வாரம் முடிந்தது. துன்மார்க்கர்களுடன் பூமியை அழித்த பிறகு சாபம் நிறுத்தப்படும் என்பதை இது குறிக்கிறது. அப்பொழுது தேவனுடைய வல்லமையால் பூமி புதிதாக சிருஷ்டிக்கப்படும். நீதிமான்கள் யாவரும் புதிய பூமியில் தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்புவார்கள். பாவத்தையோ துக்கத்தையோ இனிமேலும் அறிய மாட்டார்கள். 1000 ஆண்டுகளின் 7வது காலம் தியாகிகளின் உயிர்த்தெழுதலுடன் மிருகத்தையோ அல்லது அவரது உருவத்தையோ வணங்காத அனைவரின் உயிர்த்தெழுதலுடன் தொடங்குகிறது. வெளிப்படுத்தல் 20:4. இந்த காலம் அநீதி உள்ளவர்களின் உயிர்த்தெழுதலுடன் முடிவடைகிறது. 1000 வருஷம் எப்ப தொடங்குது எப்ப முடியுதுன்னு சொல்லிட்டாரு. வருஷங்களின் வாரத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம் என்பதையும் அவர் விளக்கியிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய கணக்கின்படி 6 வருஷம் என்பது 6000 ஆண்டுகள். முதலாம் உயிர்த்தெழுதல்ல அது நடந்து 1000 ஆண்டு தொடங்குகிறது. 1000 ஆண்டு முடிவில் இறுதி நியாய தீர்ப்பு. மனிதனுடைய விழுகையில இருந்து இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு, இப்ப நம்ம இயேசுனுடைய 2ஆம் வருகையை புரிந்து கொண்டிருக்க ஞானம் வேற, சரிங்களா? 2ஆம் வருகைக்கு 6000 ஆண்டுகள், அதற்கு பிறகு 1000 ஆண்டுகள், மொத்தம் 7000 ஆண்டுகள் என்பதை அவருடைய எழுத்து சொல்லுது. அவருடைய எழுத்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷம், வருஷங்களை வார பிரமாணத்துல ஒவ்வொரு வருஷமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 வருஷம். அதோடு கூட ஒரு கிடைக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, 6000 வருஷத்தையும் 1000 வருஷத்தையும் பிரிப்பது இயேசுனுடைய வருகை நாள். நமக்கு இப்ப இயேசுனுடைய வருகை நாள் என்பது ஒரு நாள் சம்பவம் அல்ல. அது கிருபையின் காலம் முடிவுல தொடங்கி இயேசு மேகத்தில் மீது தோன்றுகிற வரட்டும். இப்ப உண்மை என்ன விளங்குதுன்னா, 6000 வருஷமும் ஒரு 1000 வருஷமும் இருக்குப்பா. அது வருஷங்களின் வார பிரமாணத்தின் அடிப்படையில, வருஷங்களின் வார பிரமாணத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 வருஷம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது நம்முடைய திருச்சபையில ஜேஎன் ஆண்ட்ரூஸால பகிரங்கமா ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் பத்திரிகை 6 வாரங்கள் எழுதப்பட்டு அவர் ஒரு காலக்கணக்கு போட்டு 1900 ஆண்டுக்குள்ளாக இயேசுவினுடைய 2ஆம் வருகை நடந்துவிடும் என்று சொல்லி அவர் அறிவித்தார். எதிர்பார்த்தவங்க இருந்தாங்க, நடக்கல. காரணம் என்னன்னா, கணக்குல தப்பை தவிர போதனையில இல்லை. சரி, இப்போ இத மனதுல வைத்துக் கொள்ளுங்க. ஜேஎன் ஆண்ட்ரூஸ் சொன்னதான் சொல்றீங்களா? அப்படி இல்லை, இன்னும் உண்மைகள் இருக்கிறது. ஜேஎன் ஆண்ட்ரூஸ் சொன்னதை எதுக்கு உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னா, ஏதோ ஜேக்கர் ஸ்டீஃபன் தான் இந்த சபையில முத பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. 1883 பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாக ஆண்டை கண்டுபிடித்து
சரித்திரத்துல காலக்கணக்கை போட்டு 1900 ஆண்டுக்குள்ளாக இயேசுனுடைய இரண்டாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கப்பட்டது. அந்த போதனை மாத்திரம் தீர்க்கதரிசி எலன் ஜி ஒயிட் அவர்களால கடிந்து கொள்ளப்படவில்லை என்கிற சரித்திரத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். சரி, இன்னொரு கோணத்துல போய் பார்ப்போம். இங்க வேதாகமத்துல ரொம்ப பிரபலமான ஒன்று, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். சரி, இப்ப ஆண்டவர் ஒரு நாளை குறிச்ச நியாயந்திருக்கிறது, அதாவது பரிசுத்தமான வாழ்ந்த காலத்திலிருந்து மனிதன் விழுந்ததுல இருந்து நியாய தீர்ப்பு முடிப்பதற்கு, புதிய பூமி சிருஷ்டிப்பதற்கு முன்பு வரைக்கும் எவ்வளவு காலம் அப்படின்னு ஆண்டவர் குறிச்சிட்டாருங்க. சரிங்களா? இப்ப நம்ம போய் படிப்போம். தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை நீங்க பாருங்க. அந்த குறிக்கப்பட்ட நாளை குறித்து புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறவைகளின்படியே எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே பலனளிக்கப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு மரணத்தின் போது நடைபெறாது. பவுலின் வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் நியமித்த மனுஷனை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதுனாலே அவன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். இந்த நியாய தீர்ப்பு குறித்து எழுதுறாங்க. நியமிக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு காலம் இங்கே அப்போஸ்தலன் தெளிவாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வருங்காலத்தில் உலகின் நியாய தீர்ப்பு மீது நிர்ணயிக்கப்பட்டது என்று கூறுகிறார். யூதா அதே காலகட்டத்தை குறிக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். மேலும் மீண்டுமாக அவர் ஏனோக்கின் வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று 3ஆம் வருகை குறித்து பேசுறாங்க. யோவான் அறிவிக்கிறார், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று. இப்ப நமக்கு இந்த ஒரு காலத்தாண்டு குறிச்சிருக்கிறாரு. அந்த இறுதி சம்பவம் என்னன்னு சொன்னா இறுதி நியாய தீர்ப்பு. இன்னொன்னும் தீர்க்கதரிசி ஆவியில இந்த காலத்தை குறித்து பேசப்படுகிறது. எருசலேமின் அழிவை பற்றிய தீர்க்க தரிசனத்தில் கிறிஸ்து கூறினார், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவரை ரட்சிக்கப்படுவார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று. இந்த தீர்க்க தரிசனம் மறுபடியும் நிறைவேறும். இதெல்லாம் இப்ப நான் விளக்க போறதில்லை, சரிங்களா? எல்லாருக்கும் சுவிசேஷம் போகுங்கிறது ஏற்கனவே நிறைவேறிச்சு. அது மறுபடியும் நிறைவேறுகிற காலத்துல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த காலத்தின் அபரிதமான அக்கிரமம் இந்த தலைமுறையில் அதன் பிரதிபலிப்பை காண்கிறது. அப்படியே சுவிசேஷம் பிரசங்கம் தொடர்பிலும் முன்னறிவிக்கிறது. எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் எழுதிய பவுல் சுவிசேஷமானது வானத்துக்கு கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டது என்று எழுதுகிறார். எனவே இப்போது மனுஷகுமாரனின் வருகைக்கு முன்பாக நித்திய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த நாள் எப்போது நெருங்கி வரும் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். உலகம் முழுவதும் மனம் திரும்பும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றுதான் சொல்லுகிறார். உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொடுப்பதன் மூலம் நம்முடைய கர்த்தரின் வருகையை விரிவுபடுத்துவது நமது வல்லமையில் இருக்கிறது. இயேசுனுடைய 2ஆம் வருகை நாம் உற்று நோக்குகிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆனால் தேவனுடைய நாளின் வருகையை துரிதப்படுத்தவும் வேண்டும். கர்த்தருடைய கட்டளையின்படி கிறிஸ்துவின் சபை தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்திருந்தால் இந்த உலகம் எச்சரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தராகிய இயேசு வல்லமையோடும் மகா மகிமையோடும் நம்முடைய பூமிக்கு வந்திருப்பார். இப்ப இந்த குறிக்கப்பட்ட காலம் இயேசுனுடைய 2ஆம் வருகை தீர்க்கதரிசி ஒப்பிட்டு பேசுகிறத பார்க்க முடியும். உலகத்தை நீதியோடு நியாயந்திருக்க கிறிஸ்து 2ஆம் முறையாக வர வேண்டும். அப்படின்னா இந்த இறுதி நியாய தீர்ப்புக்கு முந்தி இயேசுனுடைய 2ஆம் வருகை நமக்கு நல்லா தெரியும்.
இயேசுனுடைய இரண்டாம் வருகையிலிருந்து இறுதி நியாய தீர்ப்பு வரைக்கும் 1000 வருஷம். நான் வாசிக்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட 1000 ஆண்டுகளில் துன்மார்க்கின் நியாய தீர்ப்பு நடைபெறுகிறது. அப்போ நம்ம தெளிவா சொல்ல முடியும், இரண்டாம் வருகைக்கு முன்பாக, இரண்டாம் வருகைக்கு பிறகு ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து இறுதி நியாய தீர்ப்பு. சருக்கு முந்தி உள்ள காலம் எவ்வளவு? இது நம்ம ஒரு ஜேனாண்ட்ரூஸ் மூலமாக நம்ம படிச்சுக்கிட்டோம், இல்ல வெளிப்படுத்தும் மூலமா ஒரு வியாக்கியானத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தோட அதை விளங்கி கொள்வதற்கு பிரயாசப்படுறோம். 1000 ஆண்டுகள் எப்போ தொடங்குது? முதலாம் உயிர்த்தெழுதல், அது இயேசுனுடைய இரண்டாம் வருகை. இறுதி நியாய தீர்ப்பு 1000 வருஷம் கழிச்சு மனிதனுடைய விழுகையிலிருந்து. இப்போ இந்த 1000 வருடங்களுக்கு முன்பாக எத்தனை வருஷம்? 6000 ஆண்டுகளாக சாத்தானின் கலக வேலை பூமியை தத்தளிக்க செய்துள்ளது. 6000 ஆண்டுகளாக அவனுடைய சிறை வீடு தேவனுடைய ஜனங்களை பெற்றது. மேலும் அவர்களை என்றென்றைக்கும் சிறைப்பிடித்திருப்பான். ஆனால் கிறிஸ்து அவருடைய கட்டுகளை உடைத்து சிறைவாசிகளை விடுதலை செய்தார். இயேசுடைய இரண்டாம் வருகையில் விடுதலை நடக்கும். அதுக்கு முந்தைய எத்தனை ஆண்டு சாத்தானுடைய வேலைன்னா 6000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகளாக சாத்தான் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு விரோதமான அவனுடைய கலகத்தின் விளைவுகளை பார்க்க பாழாய் போன பூமியில அங்கு இங்கும் அலைந்து திரிவான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட 1000 ஆண்டுகள் துன்மார்க்கரின் நியாய தீர்ப்பில் நடைபெறுகிறது. இப்ப நமக்கு தெளிவாயிடுச்சா? இந்த 1000 ஆண்டுகள் 6000 ஆண்டுகள். சிலர் 6000 ஆண்டுகளை குத்துமதி போடிப்பாங்க. அப்ப 1000 ஆண்டு குத்துமதிப்பாயிரும். 1000 ஆண்டுகள் லிட்ரல், 6000 ஆண்டுகளும் லிட்ரல். 6000 ஆண்டு முடியும் பொழுது 1000 ஆண்டு தொடங்குகிறது. மொத்தம் 7000 ஆண்டுகள். இதைத்தான் ஜேஎன் ஆண்ட்ரூஸ் சொல்றாரு. அதனால தான் தீர்க்கதரிசி அவங்களை கடிந்து கொள்ளவில்லை. ஏன்னா தீர்க்கதரிசிக்கு இந்த வெளிப்பாடுகள்லாம் முன்னதாகவே இருக்கிறது. சரி, இப்ப மனிதனுடைய விழுகையிலிருந்து இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் 6000 ஆண்டுகள். அதற்கு பிறகு 1000 ஆண்டுகள். இன்னும் ஒரு குறிப்பா நம்ம வாசிப்போம். சாத்தானுடைய காலம் எப்ப முடியுது அப்படிங்கிறத. சாத்தான் அவனுடைய காலம் கொஞ்சம் என்பதை காண்கிறார். கிருபையின் காலம் முடிந்து இரக்கத்தின் கதவு என்றென்றும் மூடப்படும் வரைக்கும் மனிதர்கள் வஞ்சிக்கப்படவும், தவறாக வழிநடத்தப்படவும், பிடிக்கப்படவும், மயக்கப்படவும் தன் எல்லா பிரதிநிதிகளையும் அவன் வேளையில் அமர்த்துகிறான். எது வரைக்கும்? கிருபையின் காலம் முடிகிறவர்கள். இதை நம்ம படிச்சுக்கோங்க. இயேசுவின் வருகை நாள் என்பது ஒரு நாள் அல்ல, அது ஒரு காலம். அது எப்ப தொடங்குது அப்படின்னு சொன்னா கிருபையின் காலம் முடியுது. அப்ப சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 6000 ஆண்டு எதுல முடிஞ்சுதான் கிருபையின் காலம் முடியும் பொழுது முடிந்து விடுகிறது. சரி, அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரண்டாம் வருகை என்பது கிருபையின் காலம் முடிவு என்பதை நம்ம புரிச்சுக்கணும். 6000 ஆண்டு எப்ப முடியுதுன்னா கிருபையின் காலம். கிருபையின் காலம் எப்ப முடிக்கும்? எந்த ஆண்டுல முடிஞ்சாலும் சரி 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தான் முடியும். அது வரைக்கும் தான் சாத்தானுக்கு காலம். அதுக்கு எத்தனை ஆண்டுகள் என்றால் 6000 ஆண்டுகள். அதற்கு பிறகு 1000 ஆண்டுகள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா பரலோகத்துல நியாய விசாரணை ஈடுபடுவோம். 1000 ஆண்டு முடிவில் இறுதி நியாயத்திற்கு. இது வருஷங்களின் வார பிரமாணத்துல 6 விவசாய வருஷத்திற்கும் ஒரு ஓய்வு வருஷத்திற்கும் ஆன விளக்கம். 6000 ஆண்டுகள் இந்த பூமியில நாம் இருக்கும்படியாக தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்க காலம். 1000 ஆண்டுகள் நம்ம பரலோகத்துல இருக்கும்படியாக தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்க காலம். அப்ப நீங்க என்ன போராடினாலும் சரி 6000 ஆண்டு முடியும் போது கிருபையின் காலம் முடிந்திருக்கும். இயேசுனுடைய வருகையின் நாள் தொடங்கி இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு காரியத்தும் வாழ்க்கையில் இருக்கு. இதை நம்ம படிக்க போறோம். நமக்கு அச்சாரம் போட்டது தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகளும் ஜேஎன் ஆண்ட்ரூஸ் அவர்களும். நம்ம இப்போ கூடுதலான வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறதுனால அதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். தவறு இல்லாமல் புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுது. இந்த வருஷங்களின் வார பிரமாணத்துல 6 வருஷம் விவசாய வருஷம். அதுல 4 வருஷம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நிழல் பிரமாணத்தை சார்ந்து இருக்க வேண்டும். எதற்கு? மேசியாவை அறிவதற்கு. 2 வருஷம் நிழல் பிரமாணத்தை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. நிழல் பிரமாணத்தை சார்ந்து இருக்காமலே அவங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மேசியாவை அறிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 4 வருஷம் என்பது நமக்கு 4000 வருஷம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 2 வருஷம் என்பது 2000 வருஷம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படியானால் இந்த 4 வருஷங்கிறது 4000 வருஷம், 2 வருஷம் என்பது 2000 வருஷம். 4 வருஷம் நிழல் பிரமாணத்தை சார்ந்து மேசியாவை பார்க்க வேண்டும். 2 வருஷம் நிழல் பிரமாணத்தை சாராமல்
மேசியாவை பார்க்க வேண்டும். அப்ப 4000 ஆண்டுகள் மனிதன் விழுகையிலிருந்து 4000 ஆண்டுகள் நிழல் பிரமாணத்தின் மூலமாக மேசியாவை அறிய வேண்டும். 2000 ஆண்டுகள் நிழல் பிரமாணத்தை சாராமல் மேசியாவை அறிய வேண்டும். அப்படின்னு சொன்னா எப்போ நிழல் பிரமாணத்தை சாராம மேசியாவை அறிய முடியும் அப்படின்னு சொன்னா மேசியா நிஜமாக தோன்றிய பின். அப்ப மேசியா எப்போ நிஜமாக வருவார்? இன்னும் நம்ம தெளிவாக சொன்னோம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமிக்கு வருவார் என்று சொன்னார் மனிதன் விழுகையிலிருந்து 4000 ஆண்டுகள் முடியும் போது. அதற்கு பிறகு நான் நிழல் மூலமாக மேசியா வருகிறதுக்கு பிரயாசப்பட வேண்டியதில்லை. மேசியா நேரடியாக இருப்பார். நம் மேசியாவின் மூலமாக மேசியாவை நேரடியாகவே நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, இப்ப மேசியா வரணும், இயேசு வரணும். அவர் எப்போ வருவார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அறிந்து கொண்டேன் என்று சொன்ன எனக்கு 4000வது ஆண்டு எதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் ஈஸியா அடுத்த 2000 ஆண்டை கூட்டி போட்டா எனக்கு எப்போ கிருபையின் காலம் உலகத்திற்கு முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப வருஷங்களின் வார பிரமாணம் என்பது 7000 ஆண்டுகள். நமக்கு இந்த பூமியில ஓடுவதற்காக நியமிக்கப்பட்ட காலம் 6000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் நியாய விசாரணை செய்யும். இறுதியில நமக்கு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படும், பாவம் அழிக்கப்படும். மேசியா எப்போ வரணும் அப்படின்னு சொன்னா 4000 ஆண்டு முடியும் போதுதான் வரணும். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய போதனை. அது வரைக்கும் 4000 ஆண்டுகள் நீங்கள் நிழலை சார்ந்து தான் 2ஆம் தசமத்தை செலுத்த வேண்டும். 2000 ஆண்டுகள் தான் நிழலை சாராமல் செலுத்த வேண்டும். இதனுடைய உண்மை 4000 ஆண்டுகள் நிலம் மூலமாக மேசியா அறிய வேண்டும். 2000 ஆண்டுகள் நிழலை சாராமல் மேசியா அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் மேசியா 4000 ஆண்டுகளுடைய முடிவிலே தோன்றி இருப்பார். தேவ ஆட்டுக்குட்டினுடைய நிஜ நிறைவேறுதல். நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி பார்ப்போம், யோவான் சொல்வார் இதுதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி, இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. அந்த நிஜ நிறைவு மேசியா வரும்போது நடக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம படிக்கிறோம் தெரியுமா, மேசியா எப்ப வரணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு மாதத்துல எல்லாம் வர முடியாது. அவர் வருகை எதையாவது தொடங்குகிற சம்பவமாக இருந்தால் அது 1ஆம் மாதத்தில் நடக்க வேண்டும். அவருடைய வருகை எதையாவது முடிவு செய்கிற சம்பவமாக இருந்தால் அது 7வது மாதத்தில் நடக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்ப வரணும் அப்படின்னு சொல்லி பரிசோதனை சொல்லும் போது 4000 ஆண்டுகள் அவர் பரிசுத்தத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அப்ப 4000 ஆண்டு முடியும் போதுதான் வர வேண்டும். 4000 ஆண்டு முடிகிற மாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது மாசத்தில் வரும். நமக்கு தெரியும் 2ஆம் வருகை கிருபையின் காலம் முடிவு, 2ஆம் வருகையின் ஆரம்ப நாள், உலகத்தினுடைய முடிவின் ஆரம்ப நாள், இதெல்லாம் எப்ப அப்படின்னு சொன்னா 7ஆம் மாசம் 15ஆம் தேதி. இயேசு 4000 ஆண்டு முடிவுல வரணும். அப்ப அது 7வது மாதத்துலதான் இருக்கணும். என்ன முடிகிறதுங்கிறது 2வது காரியம். இயேசு வரும்பொழுது துவங்க தானே செய்கிறது. இயேசு வரும்போது துவக்கம் தானே. அவர் மேசியாவா வந்து ஊழியத்தை துவங்குகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த மாசம் 7வது மாசத்துல வந்தா முடிக்கணும். அவர் 7வது மாசத்துல தொடங்க முடியாது. அதனாலதான் அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு 6 மாதங்கள் காத்திருந்து 1வது மாதத்தில் தொடங்குவார். படிச்சதை ஞாபகப்படுத்திக்கிடுங்க. அப்ப 7வது மாதத்தில் அவர் என்ன முடிக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன முடிக்கிறாரு? பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நிழல் மூலமாய் மேசியாவை அறிகிற அந்த கால முடிவுக்கு வந்து நிஜ மூலமாக நேரடியாக மேசியாவை அறிகிற அந்த காலம் தொடங்கிட்டு முடிகிறது. என்ன? நிழல் மூலமாக மேசியாவை அறிகிற அந்த செயல் முடிந்து போனது. இதெல்லாம் சரிதான். ஆனா இயேசு மேசியாவாக 7வது மாதத்தில் தான் வந்தாரா? சரி, இயேசு எப்போ வருவார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. மேசியா எப்போ வருவார் என்பது வேதம் நமக்கு சொல்லுது. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 483 வருஷம்.
அந்த வாரம் பாதி சென்ற போது பலியின் காணிக்கை ஊழிய பண்ணுவார். மேசியா வருகிறவருக்கு எத்தனை வருஷம்? 483 வருஷம். அது எந்த ஆண்டு? 27ஆம் ஆண்டு. நம்ம கணக்கு, இந்த கணக்குல நம்ம விளக்கல. இயேசு மேசியாவாக வருவதாக தானியேல் 9ஆம் அதிகாரம் சொல்கிறது. அது எந்த ஆண்டு அப்படின்னு சொன்னா 27ஆம் ஆண்டு. 457 BC இருந்து 27 AD வரைக்கும் அந்த காலம் போகும். சரி, இப்போ வருஷம் நமக்கு தெரியுது, தானியேல் புஸ்தகத்தின் மூலமா தெரிஞ்சு போச்சு. 27ஆம் ஆண்டு தான் மேசியா வருவார். அப்போ 4000ஆவது ஆண்டு எது? 27ஆம் ஆண்டு. 4000ஆவது ஆண்டு எது அப்படின்னா 27ஆம் ஆண்டு. இப்போ இந்த கணக்கெல்லாம் சரி அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து 7ஆம் மாதத்துலதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், மேசியாவாக வந்திருக்க வேண்டும். அவர் அறிவித்தது 6 மாதம் கழித்து. ஆனா அவர் அந்த நிழல் மூலமாய் பார்க்கிற அந்த அனுபவத்தை முடிவு கொண்டது வந்து 7ஆவது மாதத்துல இருக்க வேண்டும். அப்ப இயேசு 7ஆவது மாதத்துல ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். இப்ப நமக்கு 27ஆம் ஆண்டு 4000ஆவது ஆண்டு என்பது தெரிந்து விட்டது. இதுல ஒரு சந்தேகமுமே இல்லை. பரிசுத்தம் சொல்கிறது 4000ஆம் ஆண்டு முடியும் பொழுது இயேசு வர வேண்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் சொல்கிறது 27ஆம் ஆண்டுல இயேசு வருவார் என்று சொல்லி. இப்ப முடியும் போது வந்தாரா இல்லையான்னு தான் பார்க்க வேண்டும். இன்னும் தீர்க்கதரிசன அவரின் நிலத்துல போன அந்த 4000ஆம் ஆண்டு அங்க அப்படி சொல்லிருக்காங்க, இப்படி சொல்லி நிறைய குழப்பங்கள்லாம் செய்வாங்க. இது சிம்பிள், பரிசுத்த ஸ்தலத்தோட சிம்பிள். அவங்க குழப்பம்லாம் ஒண்ணும் செய்யல. ஒரே ஒரு இடத்துல மாத்திரதான் தீர்க்கதரிசி 4000ஆம் ஆண்டுடைய துவக்கத்தையும் முடிவையும் அறிவிக்கிறார். நான் வாசிக்கிறேன். பாலடைந்த வனாந்தரத்தில் ஏதேனில் ஆதாம் சோதிக்கப்பட்ட போது சாத்தானின் சோதனைகளை சகிக்க கிறிஸ்துவுக்கு அவ்வளவு சாதகமான நிலை இருக்கவில்லை. தூய்மை மற்றும் நேர்மையான அவர்களின் அசல் நிலைநிறுத்தம் ஏதேனில் இருந்து 4000 ஆண்டுகள் அலைந்து திரிந்த மனித இனத்தின் விளைவான சாயலை தேவனுடைய குமாரன் தம்மை தாழ்த்தி எடுத்துக்கொண்டார். சோதனையின் வனாந்தரத்தில் கிறிஸ்து ஆதாம் தாங்க தவறிய சோதனையை தாங்க அவன் இடத்தில் நின்றார். இங்கே ஆதாம் தனது வீட்டின் ஒளிக்கு அவனது முதுகை திருப்பிய பிறகு 4000 ஆண்டுகள் கிறிஸ்து பாவியின் சார்பில் ஜெயித்தார் வென்றார். சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு அடிஷனல் ஆதாரம், 4000 ஆண்டு என்பது வனாந்தரத்தினுடைய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்பதற்கு தீர்க்கதரிசன ஆவியின் எழுத்துக்களிலிருந்து ஒரு அடிஷனல் ஆதாரம். நமக்கு அது அவசியமே இல்லை. நம்ம பரிசுத்தம் சாரி இன்னைக்கு பிரசங்கிப்பமா வேண்டாமான்னு போராடி இல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்தேன். சரி, அதனாலும் இந்த தடங்களுக்கு பொறுத்து கொண்டது. சரி, இப்போ 4000 ஆண்டுகள் முடிவில் மேசியா வர வேண்டும், பரிசுத்தலத்தினுடைய தீர்மானம். அது தானியேல் புஸ்தகம் 27ஆம் ஆண்டில் வருவாருன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான், இன்னும் வேற ஒண்ணும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு கூடுதல் ஆதாரமாக நம்ம என்ன செய்திருக்கோம், அதை கொடுத்துட்டோம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது 7ஆவது மாதத்திலயா? அப்பதான் 4000ஆம் ஆண்டு சரின்னு சொல்லணும். அது 7ஆவது மாதத்துல தான் எடுக்கணும், வேற மாசத்துல எடுத்துட கூடாது. இது ஒன்றும் கஷ்டமே இல்லை. தானியேல் புஸ்தகத்தில் நமக்கு ஒரு காலக்கணக்கு இருக்கிறது இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்ப மரிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த வாரம் பாதி சென்ற போது 3 வருஷம் இயேசு மேசியாவை வந்ததுல இருந்து 3 வருஷம் சென்ற போது இயேசு என்ன செய்வார்னா மரிப்பார். 31ஆம் ஆண்டினுடைய 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில மரிப்பார். நீங்க சும்மா கணக்கு போட்டுட்டே வாங்க. 31, 30, 29, 28, 3 வருஷம் போயிட்டு இன்னொரு 6 மாசத்தை அப்படியே கணக்கு போட்டே வந்தீங்கன்னா இயேசு எப்ப ஞானஸ்நானம் எடுத்திருப்பார் அப்படின்னு சொன்னா 7ஆவது மாதம் 15ஆம் தேதியில் எடுத்து இருப்பார். இவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது எப்படிங்க போதிக்காம அதை அப்படி விட்டுட்டு போயிட முடியும்? புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க இருக்கலாம், அதை விட்டு பிரச்சனை இல்லை. போதிக்க வேண்டிய கடமை நம்ம சொல்லித்தானே ஆக வேண்டும். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்த காரியம், எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை அர்தஷா லாங்கி மானசின் மூலம் முடிக்கப்பட்டது. அது கிமு 457 இலையுதிர் காலத்தில் நிகழச் செய்யப்பட்டது. இலையுதிர் காலங்கிறத 7ஆவது மாதம். இந்த காலத்தில் இருந்து 483 ஆண்டுகள் கிபி 27 இலையுதிர் காலம் வரை நீடிக்கிறது. தீர்க்க தரிசனத்தின்படி இந்த காலம் மேசியாவை அபிஷேகம் செய்யப்பட்டவரை எட்டும். கிபி 27 இயேசு தமது ஞானஸ்நானத்தின் போது
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். இப்ப இது இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது இயேசு கிறிஸ்து இலையுதிர் காலத்துல தான் 7வது மாதத்துலதான் ஞானஸ்நானம் எடுத்தார். நம்ம ஒரு கணக்கு போட்டு தேதியும் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான். அதன் பிறகு விரைவில் தமது ஊழியத்தை தொடங்கினார். பின்னர் செய்தியானது அறிவிக்கப்பட்டது, காலம் நிறைவேற்று. இயேசு என்ன பிரசங்கம் தெரியுமா? காலம் நிறைவேற்று 483. That's an important point. மேசியா வருகிறது, 4000 ஆண்டினுடைய முடிவு. அவர் மாத்திரமல்ல, சீஷர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து பிரசங்கிக்க வைப்பார். அப்ப நம்ம இப்ப தெளிவாக சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 27ஆம் ஆண்டினுடைய யூத கேலண்டர் படி 7ஆம் மாசம் 15ஆம் தேதியில ஞானஸ்நானம் எடுத்திருக்கார். அது 4000 ஆண்டினுடைய முடிவு. அது 4000 ஆண்டினுடைய முடிவு மாதம். அதற்கு பிறகு 2000 ஆண்டு போனா இயேசுவினுடைய 2ஆம் வருகையினுடைய ஆரம்ப நாள் தொடங்கும். அது கிருபையின் காலத்தினுடைய முடிவு, நியாய விசாரணையினுடைய முடிவு. நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம் பரிசுத்தத்தின் மூலம். அது எந்த மாதம் எந்த நாளும் கேட்டா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. எவ்வளவு பெர்ஃபெக்டா நிறைவேறி வருது பாருங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. கிருபையின் கால முடிவு இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் ஆரம்ப நாள் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. இப்ப வருஷத்தை கணக்கிடுறது ஏதாவது கஷ்டம் இருக்கா? 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் உலகத்துக்கான கிருபையின் காலம் முடியும். அப்பொழுது இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கான ஆரம்ப நாள் தொடங்கிவிடும். உலகத்தினுடைய முடிவின் ஆரம்ப நாள் தொடங்கிவிடும். எவ்வளவு தெளிவா இருக்குதுங்களா? இதை எப்படி நம்ம கண்ண முடிச்சு விட்டுட்டு போயிட முடியும்? அப்படிலாம் போக முடியாது. நம்ம இதை ஆராய வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜேக்கர் ஸ்டீவனுடைய சத்தம் பிரபலமாகாம போயிடலாம். ஆனா இந்த நிச்சயமான உண்மையை நம்ம வேதாகமத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் மறுக்கவே முடியாது. இப்ப தானியேல் 12ஆம் அதிகாரம் நம்ம படிச்சிருந்தீங்களா? அந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்துல கொண்டு இந்த கால கணக்கை அப்படி லேச பொருத்தணும் அப்படின்னா இன்னொரு ஆச்சரியமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்தின்படி 3.5 ஆண்டுகள். அந்த ஆண்டு முடியும் பொழுது அந்த 3.5 ஆண்டுகள் எந்த மாதமா இருக்கும்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. கிருபையின் முடிவு நாள் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. ஊழியம் முடிச்சிடும். அதுக்கு பிறகு உள்ள சம்பவம் அந்த பாடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில அந்த ஊழியம் முடியணும் அப்படின்னா நம்ம 3.5 வருஷம் பின்னாடி நோக்கி போனோம் அப்படின்னா ஞாயிறாசு சட்டம் எப்போ வரும்னு படிச்சோம்? 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில வரும் அப்படின்னு படிச்சோம். இப்ப நமக்கு வருஷம் தெரியும் பாருங்க. வருஷம் தெரியும். என்ன வருஷம் தெரியும்னா கிருபையின் காலம் 2027ஆம் ஆண்டுல முடியும்னு எனக்கு தெரியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய ஆரம்ப நாள் என்பது எனக்கு தெரியும். அப்ப 3.5 வருஷத்துல நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா எனக்கு ஞாயிறாசு சட்டம் எப்போ வரும்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? 2024ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வேண்டும். என்னங்க 2024ஆம் ஆண்டு முடிஞ்சு போச்சே, அப்போ வரணுங்கிறீங்க. கணக்கு தப்பானா? கணக்கு தப்பு இல்லை, கணக்குல தப்பே இல்லை. எப்படி தப்பு சொல்ல முடியும்? நடக்கிறங்கிறதா கணக்கு தப்பாயிருமா? அங்க கணக்கு தப்பே கிடையாது. இயேசுனுடைய வருகை திட்டமிட்டபடி 2027ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில தொடங்க வேண்டும். கிருபையின் காலம் முடிய வேண்டும். அப்படி ஆண்டு சொன்னால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தேவனுடைய சபைக்கு கிருபையின் காலத்தை முடித்துவிட்டு கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்பதை அறிவிக்கிற ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் 2024ஆம் ஆண்டு யூத கேலண்டர் படி 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில வந்திருக்க வேண்டும். அது நம்முடைய கணக்கின்படி மார்ச் ஏப்ரல் நடந்திருக்க வேண்டும். சரி, இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணிப்பு பண்ணும்போது ஒவ்வொரு வெளிச்சம் வர அதை அடிப்படையாக கொண்டு போதிக்க, அது வரல இன்னொரு வெளிச்சம் கிடைக்க அதை அடிப்படையாக கொண்டு போதிக்க, அப்படித்தான் போதித்து கொண்டு இருந்தேன். இப்போ ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு, அதையும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஒரு செய்தியை நான் சொன்னது. அதுவும் கடந்து போன பிறகு என்ன ஆண்டவரே எங்க தப்பு கிடக்குன்னு கேட்டா, முத என்ன கால கணக்கு போட்டு பிரசங்கம் பண்ணணும், 2024ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல ஞாயிறாசு சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணணும், அந்த கணக்கு தான் சரி.
அந்த கணக்கு தான் சரி. அதற்கு பிறகு மாற்றி மாற்றி அதை பேசும்பொழுது அதுல தவறு இருப்பதை இப்ப புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனா அப்படி ஒரு பேச வச்சதுனால தான் இன்னும் அதை படிக்கணும், இன்னும் அதை படிக்கணும் அப்படிங்கிற உள்ள தூண்டுதல் உண்டாக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த உபதேசம் மிக தெளிவாக கண்களுக்கு முன்பாக காட்டப்படுது. நடக்கலையங்க என்னங்க, நீங்க 24 நியாயராசி சட்டம் வந்துருவீங்க, இப்ப 25 வந்துடுச்சு, ஒரு வருஷம் தாண்டிடுச்சு, இன்னும் நடக்கலையே. குறிப்பை நான் வாசிக்கிறேன், வாசித்து நிறைவுகளாக கடந்து செல்வோம். விவரிக்கப்பட்டதற்கு நேர்மாறான ஒரு கூட்டத்தினர் என் முன் நிறுத்தப்பட்டனர். விவரிக்கப்பட்ட கூட்டம் யாருன்னு சொல்ல ஒரு சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த சபையில் இருக்க எல்லா அருவறுப்புகளையும் அவங்க சுட்டிக்காட்டி எழுதுவாங்க. அந்த சபை மிகவும் பின்வாங்கின சபையாக இருப்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த சூழ்நிலைக்கு வித்தியாசமான ஒரு கூட்டம். இது ஒரு தரிசனம். அவர்கள் காத்திருந்து விழித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் கண்கள் பரலோகத்தை நோக்கி திரும்பி இருந்தன. மேலும் அவர்களின் எஜமானவரின் வார்த்தைகள் அவர்களின் உதடுகளில் இருந்தன. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டை சுமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூறும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா எப்போ வருவாரு, நம்ம பின்னாடி எப்பொழுது வேணாலும் வருவாரு. அவர் ராத்திரி கூட வரலாம், அவரு சாயங்காலத்துல வரலாம், அவர் சேவலுக்கு ஒரு நேரத்துல வரலாம், காலையில வரலாம், அவர் எப்போ வேணாலும் வரலாம். அப்படிதான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. அவர் நடுநாத்துல வருவாருன்னு எதிர்பார்த்தேன்னா வரமாட்டாரு. அவர் சாயங்காலத்துல வருவாருன்னு எதிர்பார்த்தேன்னா வரமாட்டாரு. சேவலுக்கு ஒரு நேரத்துல எதிர்பார்த்தேன்னா வரமாட்டாரு. அவர் காலையில விடிச்சிச்சுப்பா வந்துருவான்னு கேட்டா அப்பவும் வரமாட்டாரு. ஏன்னா உனக்கு தெரியாது. தீர்க்கதரிசி அதை நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க பாருங்க. காலை இறுதியாக விடுவதற்கு முன் கர்த்தர் ஒரு தாமதத்தை அறிவித்திருக்கிறார். நீ போய் உட்கார்ந்து, அவர் சாயங்காலத்துல வருவேன்னு சொன்னாரு, சாயங்காலத்துல வருவாருன்னு எதிர்பார்த்தேன்னா வரமாட்டாரு. அவர் நடுராத்திரி வந்துருவாரு எதிர்பார்க்க சொன்னாரா, எதிர்பார்த்தேன்னா வரமாட்டாரு. அவர் சேவலுக்கு ஒரு நேரத்துல வருவாருன்னு எதிர்பார்த்து சொன்னாரு, எதிர்பார்த்தேன்னா வரமாட்டாரு. அவர் காலையில வருவேன்னு சொன்னாரு, எதிர்பார்த்து வரமாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் எப்ப வருவாரு உனக்கு தெரியாது. அவர் ராத்திரி சாயங்காலத்தில் வரமாட்டார், நடுராத்திரி வரமாட்டார், சேவல் ஒரு நேரத்தில் வரமாட்டார், காலையில வரமாட்டார். ஏன் அப்படின்னு உனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு தாமதத்தை அறிவித்திருக்கிறார். ஒரு தாமதம் இருக்கிறது. பசுத்த ஸ்தலத்தினுடைய திட்டத்தின்படி 2027 ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில் இயேசுவினுடைய வருகையினுடைய ஆரம்ப நாள் தொடங்க வேண்டும். கிருபையின் காலம் முடிய வேண்டும். அப்படியானால் எனக்கு தேவனுடைய சபைக்கு கிருபையின் காலம் முடிகிற அந்த நிகழ்வு நியாயராசி சட்டம் 2024ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் வந்திருக்க வேண்டும். அவர் வரல. ஏன் வரலன்னா அவர் ஒரு தாமதத்தை அறிவித்து இருக்கிறார். A delay is proclaimed. Intimated. அதான் அவங்க யூஸ் பண்ற ஆங்கில வார்த்தை. தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த விரைவில், இது எப்ப எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா 1868 இந்த அந்த சபையை குறித்து அவங்க எழுதுற காரியங்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த விரைவில் காலை அவர்கள் மேல் பிரகாசிக்கவில்லை என்பதால் தலைகவனமாக இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி நடக்கல என்பதால் சோர்வுக்கு வழி கொடுக்கவோ அல்லது அவர்களின் உண்மையான விழித்திருப்பை தளர்த்தவோ அவர் அவர்களை விடுவதில்லை. நான் அதை அனுபவிக்கிறேன். என்னோட இருந்த சகோதரி இப்படி எதிர்பார்த்த விரைவில் அது நடக்காததால அவர்கள் சிலரை கூப்பிட்டு, நீங்க இதை நம்புறீங்களா, அவர் சொல்ற சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்றது சரியா தப்பான்லாம் இல்லை. நான் அவரிடத்துல சொன்னேன், அந்த சகோதரன் என்ற சொல்லி இப்படி சொல்றாங்கன்னு சொன்னேன். அவங்க உங்களுக்கு முன்பாக சாத்தானாக நிற்கிறார்கள்.
தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போக வேண்டும். இல்ல இல்ல அதுல குறைவு இருக்குன்னு ஓடிங்களா அழிஞ்சு போவ. ஒருவேளை இந்த செய்தியை அந்த சகோதரியும் அந்த சகோதரனும் கேட்க நேரிட்டால் அவர்களுக்கு புரியும் நான் யாரை குறித்து பேசுறேன். அவர்கள் கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சந்தேகத்தை எழுப்புற ஆவி பிசாசினுடைய ஆவி, தீர்க்கதரிசியின் ஆவியுடைய எழுத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஆதாரமும் நினைக்கிற மாதிரி எல்லா கண்ணீர் பொருந்தி வந்தா தான் விசுவாசம் சொன்னா அது விசுவாசம் இல்லைங்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். நான் அவர்கள் கேட்க வேண்டும், விசேஷம் அந்த சகோதரி கேட்க வேண்டும், தான் செய்து தவறு என்பதை உணர வேண்டும் என்று விரும்பி இந்த சம்பவத்தை பதிவிடுகிறேன். அந்த சகோதரருக்கு ஒரு பிரச்சனை, அவரு என்ன காட்டு தீவிரமா பிரசங்கம் பண்ணாரு, பார்க்கணும் சொன்னாரு. ஆனா அவர் உறுதியாக இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். எப்படியும் காலத்தை அறிந்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நீங்க ஆண்டவர் விட மாட்டாரா இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டா ஐயோ வரலையோ சரி அப்படி வீட்டுக்கு போயிடும். அப்படி இல்லை. நீங்க படிக்கிற இடம் பரிசுத்தத்தை அடிப்படையானது. அங்கதான் தேவனுடைய வழி இருக்கிறது. மறுபடியும் அதற்குள்ள நீங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் விடுவதில்லை. எங்க பாரு என்ன இருப்பாரு, இந்த பாரு ஒரு தாமதத்தை வச்சுக்க பாரு, இந்த வசனத்துல அது இருக்கு. நீ இவ்வளவு நாளும் புரிஞ்சுக்கல. நான் தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பது எதுக்கு யாருக்கும் தெரியாத அந்த நாள் கிருபையின் காலம் முடியுங்கிறது தீர்க்கதரிசி எழுத்துக்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சு. நான் எதிர்பார்த்த நேரத்தில் வரலன்னு ஆர்டர் விட்டுற மாட்டார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அந்த விழித்திருப்பை தளர்த்தவில்லை, இன்னும் ஆதாரத்தோடு ஓடுவதற்கு அவர் உதவுகிறார். சரி, நாம படிப்போம், தொடர்ந்து வாசிக்கிறேன். ஒன்னும் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒரு தாமதம் அறிவிக்கப்பட்டிருக்குது. எப்போ இறுதியாக விடுகிறது, காலை விடுகிறதுக்கு முன்பாக ஃபைனல் வந்துட்டு 2024 அதுக்கு பிறகு ஒரு தாமதம் அறிவிக்கப்பட்டிருக்குது. காத்திருப்பவர்கள் மேல் நோக்கி பார்ப்பது போல் எனக்கு காட்டப்பட்டது. அவர்கள் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறி ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்தினர். முதல் மற்றும் 2வது விழித்திருப்புகள் கடந்து விட்டன. நான் இதை வேற மாதிரி புரிஞ்சிருந்தேன், என்ன வச்சு புரிஞ்சிருந்தேன். ஆனா அப்படி இல்லை. முதல் விழித்திருப்பு என்பது 2வது விழித்திருப்பு என்பது என்ன அப்படிங்கிற ஆண்டவர் சுத்தமாக வருகிற பாடத்தில் படிக்கும். அது கடந்து விட்டன, தரிசனத்துல அது கடந்து விட்டன. நாம் 3வது விழித்திருப்பில் இருக்கின்றோம். எஜமானரின் வருகைக்காக காத்திருந்து விழித்துக் கொண்டு இருக்கிறோம். அங்கே இப்போது சிறிது நேரம் மட்டுமே விழித்திருக்கின்றது இருக்கிறது. 3வது நீங்க ஒன்னு ஆராய்ந்து அறிந்து விழித்திருக்கிறத எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த காலம் கொஞ்ச காலம் தான். ஏன்னா அது தாமதமான காலம். 100 ஆண்டு 50 ஆண்டு 20 ஆண்டு அப்படிலாம் இல்லை. சிலர் சோர்வடைந்து கண்டேன். விழித்திருந்து சிலர் சோர்வடைந்துருவாங்க. ஆனா மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அவர்களின் கண்கள் கீழ் நோக்கி திரும்பி இருந்தன. அவர்கள் பூமிக்குரிய காரியங்களில் மூழ்கி இருந்தார்கள். மேலும் விழித்திருப்பதில் உண்மையற்றவர்களாக இருந்தார்கள். இவங்களும் விழித்திருந்தவங்க தான், விழித்திருக்கிறவர்கள் தான். ஆனா தாமதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால, அவங்க நினைக்கிற மாதிரி நடக்காததுனால அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், முதல் விழித்திருப்பில் நம்முடைய எஜமானரை நாம் எதிர்பார்த்தோம், ஆனால் நாம் ஏமாற்றம் அடைந்தோம். அவர் நிச்சயமாக 2வது விழித்திருப்பில் வருவார் என்று நாம் நினைத்தோம், ஆனால் அது கடந்து போனது. அவர் வரவில்லை. நாம் மீண்டும் ஏமாற்றம் அடையலாம். நாம் அவ்வளவு குறிப்பாக இருக்க வேண்டியதில்லை. விழுந்து போகிறனுடைய சத்தம் அப்படிலாம் ஒண்ணும் படிக்க வேண்டியது இல்லைங்க. அப்படிலாம் டெஃபினட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. அவர் இப்போ வந்துடுவார் அப்போ வந்துடுவார் குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டியது இல்லைங்க. அந்த வெளிச்சம் நமக்கு கிடையாதுங்க. அவன் யாரு அப்படின்னா விழுந்து போனவன், விழித்திருந்த கூட்டத்தில் இருந்து கூட்டத்தின் மத்தியிலே காணப்பட்டவன் தான் விழுந்து போன. அடுத்த விழித்திருப்பில் அவர் வராமல் போகலாம். இப்போ ஒரு உபதேசத்தை சொல்றான், அப்போ கூட வராம ஒரு போயிடலாம்.
அப்படின்னு நினைக்கிறவன் தேவனுடைய தாசன் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. குறிப்பிட்டு இயேசு வரப்போறார், இவ்வளவு நாள்ல வந்துருவார் அப்படின்னு குறிப்பிட்டு பேசக்கூடாது என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இந்த காலத்துல மூன்றாம் தூதனுடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது நெருக்கமாக இருக்கிற காலத்துல. அதுதான் ஒரு செய்தி சொன்னேன், இதுதான் முடிவு காலம் என்று. இந்த காலத்துல அதை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றவன் தேவனுடைய ஊழியக்காரன். சரி, இருக்கட்டும், நம்ம வாசிடுவோம். அடுத்த விழித்திருப்பில் வராமல் போகலாம், மூன்றாவது விழித்திருப்பில் இருக்கிறோம். மேலும் இப்போது பற்றாக்குறையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க பூமியில் நமது பொக்கிஷத்தை சேமித்து வைப்பது நல்லது என்று நாங்கள் காண்கிறோம். இந்த வாழ்க்கையின் கவலையால் தடுமாறி மற்றும் செல்வத்தின் வஞ்சகத்தால் கவரப்பட்டு தங்களுடைய காத்திருந்து விழித்திருக்கின்ற நிலையிலிருந்து பலர் தூங்கிக் கொண்டு இருக்கின்றனர். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சத்தியத்தை ரொம்ப தெளிவாக அவர் வெளிப்படுத்துறார். நீங்க போய் அந்த சரித்திரத்தை பார்த்தாலும் அப்படிதான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கும். தீர்க்கதரிசனம் முழுமையாக ஒரே ஆளு டக்குன்னு கண்டுபிடிச்செல்லாம் பேசிக்க மாட்டார். படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு அவங்க நம்பி ஓடி அவங்கெல்லாம் கடந்து போயிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அது நடக்கலன்னு தெரியும், மறுபடியும் படிப்பாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப நமக்கு தெளிவான ஒரு உபதேசம். என்ன உபதேசம் அப்படின்னா, நியாயராசி சட்டம் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 ஆண்டு யூத கேலண்டர் படி 1ஆம் மாதம் மார்ச் ஏப்ரல்ல வந்திருக்கணும். வரல, காரணம் தாமதம் இருக்கிறது. இப்ப 2027 ஆண்டு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இயேசுனுடைய 2ஆம் வருகை நாள் தொடங்க வேண்டும். கிருபையின் காலம் முடிய வேண்டும், அல்லது நியாய விசாரணை முடிய வேண்டும். தொடர்ந்து உலகத்தினுடைய முடிவு நாள் தொடங்க வேண்டும். இதெல்லாம் சரி, ஆனால் இதெல்லாம் அப்படி நடக்குமானா நடக்காது. காலை இறுதியாக விடுகிறதற்கு முன்பாக தேவன் ஒரு தாமதத்தை அறிவித்து இருக்கிறார். அதனாலதான் இன்னும் நடக்கல. 25லயும் இன்னும் வராது, 26 தான் நீங்க பார்க்கணும். 26 மார்ச் ஏப்ரல் தான் நியாயராசி இடத்தை எதிர்பார்க்கலாம். இங்க இப்பெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அந்த நவம்பர்ல வரப்போகுது, டிசம்பர்ல வரப்போகுது, எல்லாம் ஒன்றும் வராது. ஜனவரிலையும் வராது, பிப்ரவரியிலும் வராது, மார்ச் ஏப்ரல்ல தான் வரும், வேற எதுலயும் வராது. சரி, இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இந்த தாமதம் ஏன்? ஆண்டவர் ஒரு தாமதத்தை அறிவித்திருக்காருல, அது எதற்காக அறிவித்தார்? யாருக்காக அறிவித்தார்? இந்த தாமதம் எவ்வளவு காலம் போகும்? தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிச்சயமாக ஆண்டவர் சுத்தமான அடுத்த பாடத்தை நம்ம அதை தெரிந்து கொள்ளுவோம். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். குறித்த காலத்தில் வந்திருப்பாரானால் இந்த தேகன் ஸ்டீபன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்க மாட்டார். அதற்கு பிறகு பலவீனங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கும் பொழுது நல்ல வேளை ஆண்டவர் தாமதத்தை அறிவித்தார் என்று நினைக்க தோன்றுகிறது. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மையை புரிச்சுக்கிடுங்க. Every Seventh-day Adventist தாமதிக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்பவோ முடிந்திருக்க வேண்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார். அவ்வளவுதான். இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. பட் பிலீவ், நீங்கள் தேவனாலே அறிவிக்கப்பட்ட தாமதமான காலத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். மாற்று கருத்தை கிடையாது. இனியும் எனதானா என்று இருப்பேன் என்று சொன்னார். இச்சைக்கும் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார். அதனால் சமீபமாக இருக்கிறது. திருச்சபைக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்தை முடிப்பதற்கு, நியாய விசாரணை முடிப்பதற்கு அதற்குள்ளாக நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவனை சோஸ்தரிப்போம். ஆண்டவர் ஒரு காலத்தை கூட்டி கொடுத்ததுனால
நான் அப்படி ஒரு காலத்துல இருக்கிறேன் என்கிற உண்மையை வெளிப்படுத்தினதுக்காக தேவனை சோஸ்தரிப்போம். எனக்கான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்குரிய பாடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியில் சொல்லப்பட்ட கால கணக்குப்படி இயேசுவின் 2ஆம் வருகையின் ஆரம்ப நாள், அதாவது நியாய விசாரணையின் முடிவு நாள் 2027 ஆண்டு யூத நாட்காட்டிப்படி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆகும். இதான் ஃபேக்ட். பரிசுத்த ஸ்தலத்தின் கால கணக்கை தானியேல் 12ஆம் அதிகாரத்தின் கணக்கோடு ஒப்பிடும் பொழுது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் 2024ஆம் ஆண்டு யூத நாட்காட்டிப்படி 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். It's a fact. You cannot change it. தேவன் ஒரு தாமதத்தை அறிவித்து இருக்கிறார். ஆகையால் இந்த குறிப்பிட்ட காலம் கடந்து செல்கிறது. இந்த கால தாமதம் எவ்வளவு நாள், யாருக்காக, எதுக்காக, இது அதிகபட்சமா எவ்வளவு காலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அன்றருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே நம்ம அடுத்த செய்தியிலே நம்ம பகிர்ந்து கொள்வோம். தாமதித்தாலும் அவருக்கு காத்திரு, தாமதித்தாலும் காத்து. அந்த செய்தியின் கிளம்பமாக அதை நம்ம அறிந்து கொள்வோம். நீங்க ஒரு உண்மையை ஆழமா அறிச்சுக்கிடுங்க, உண்மையை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற அல்லது ஏற்படுத்தி இருக்கிற தாமத காலத்திலே நாம் வாழ்ந்து விட்டது. கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பெரிய வாய்ப்பை கிறிஸ்துவுக்காக பிரயோஜனப்படுத்திக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. மகத்துவமான உண்மையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் எச்சரிக்கப்பட்டு உமக்கு பிரியமான ஜீவித்தை ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வரும்பொழுது ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படத்தக்க வகையில எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நிகராய் அமைப்பதற்கு கர்த்தர் எல்லா வகையிலும் எங்களை வழி நடத்தும்படியாய் ஒரு சன்னிதானத்திலே ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் வர வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு இந்த பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.